guys, சிவகார்த்திகேயன் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் டான் படம். இந்த படத்துல வர்ற ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல சிவகார்த்திகேயன் வந்து கார்ல காலேஜுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காரோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ரோவர். இந்த கார் வந்து 2021ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியுமே வந்து 2021ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல காரோட நம்பர் பிளேட் கவனிச்சிங்க அப்படின்னா DN இருக்கும். இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் நம்பர் பிளேட்டை. காரில் போகும்போது காலேஜோடைய போஸ்ட் கவரை வந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த போஸ்ட் கவரை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட அட்ரஸ் வந்து கிளியராக இருக்கும், கோயம்புத்தூர்னு. காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் படித்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் செட்டில் ஆகிருக்கிற ஊரையுமே சென்னைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து 1992ல் பிறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக ஹாஸ்பிட்டலில் உட்வார்ட்ஸோட கேலண்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1992 காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வருஷம் வந்து அதிகமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் பிறந்தப்ப 1992ன்னு நோட் பண்ணியிருப்பாங்க. 1997 அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2000ல் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2002ல் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2008ல் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2009ல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2010ல் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2011ல் தேர்ட் இயர் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2012ல் ஃபைனல் இயர் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2012ல் தான் அவங்க அப்பா இறந்து போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. காலேஜ் போர்ஷன்ல ஹீரோயினுடைய அப்பாவையும் மகளையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து 2 பேருமே சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த படம் 2012ல் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2013ல் தான் டைரக்ட் ஆகிறதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாரு. 2021ல் தான் அரியர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 3 இடத்துல வந்து கார் ஓட்டும் போது ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் வந்து காலேஜ் போர்ஷன் போனாலுமே அடுத்த 15 மினிட்ஸ் வந்து ஸ்கூல் போர்ஷன் வரும். அப்போ தான் வந்து மரம் விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக வந்து 15 மினிட்ஸ் காலேஜ் போர்ஷன் போனாலுமே அதுக்கப்புறமாட்டி எய்மை கண்டுபிடிச்சிருவாரு. எஸ்கே வந்து கார் ஓட்டும் போது யானை குறுக்கால வந்துடும். அடுத்ததாக காலேஜ் போர்ஷனுக்குள்ளே போனாலுமே வந்து எஸ்கே வந்து படிக்காமல் டேரக்டர் கதை ஸ்கிரிப்ட்னு படம் நகரும். அப்போ தான் வந்து வழி மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ரகிளுமே வந்து 3 போர்ஷனுக்காக பிரேக் வச்சிருப்பாரு டேரக்டர். ஸ்கூல் போர்ஷன் கம்ப்ளீட் ஆன உடனே மரம் விழுகும். காலேஜ் போர்ஷன் கம்ப்ளீட் ஆன உடனே யானை குறுக்கால வந்துடும். எய்மை கண்டுபிடிச்ச உடனே காட்டுக்குள்ளே வழி மாதிரி போகிற மாதிரி காமிச்சிருப்பாரு டேரக்டர். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி ஃபேன்ஸாக இருப்பார். அதுக்கான ரெஃபரன்ஸாக எந்தெந்த சீன்லாம் ஆக்டர் ரஜினிகாந்தை காமிச்சிருப்பாங்கன்னு பார்ப்போம். இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியோடைய ஹேர் ஸ்டைலில் தான் வந்து எஸ்கே தலை சிவர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபெயில் ஆனதுனால சமுத்திரக்கனி வந்து மொட்டையை அடிச்சிருவாரு. அப்போதுமே சலூன் கடையில் வந்து ஆக்டர் ரஜினியோடைய ஃபோட்டோ வந்து இருக்கும். காலேஜ் போர்ஷனில் 2010ல் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ் டைமில் லேப்டாப்பை வச்சு எந்திரன் படம் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது 2010ல் தான் எந்திரன் படமும் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்கூல் லவ் போர்ஷனில் அப்போ ஃபோட்டோ எடுக்கலாம்னு சூரிய வந்து ஃபோட்டோஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி படத்தோடைய ரஜினி ஸ்டில் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் போர்ஷன்லையுமே வந்து சிவகார்த்திகேயன் தியேட்டரில் படம் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவுமே ரஜினி நடித்த சிவாஜி படமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமாட்டி ஸ்கூல் டைமில் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது சிவாஜி படத்தோடைய போஸ்டர் வந்து ஒட்டியிருக்கும். காலேஜ் படிக்கும்போது சோனி எரேசன் தான் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போவுமே வந்து வால்பேப்பராக ரஜினியோட ஃபோட்டோ தான் வச்சுருந்துருப்பாரு. எஸ்கே காலேஜ் கல்ச்சரில் டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போவுமே வந்து ரஜினியோட பாட்டுக்கு தான் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனில் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காண்டி தளபதி படத்தில் வர ரஜினி ஃபோட்டோவையும் சிவாஜி படத்தில் வர ரஜினி ஃபோட்டோவும் இருக்கும். இந்த படத்தோடைய டைட்டில் போடும்போதே டான் கூட ஒரு ஸ்டார் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பொதுவாக ஸ்டார் அப்படிங்கிறது வந்து சினிமாக்காரங்கள தான் வந்து சொல்லுவாங்க. அதுலேயே நம்ம டேரக்டர் வந்து டான் வந்து ஒரு ஸ்டார் ஆவார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு டைட்டில் போடும்போதே. அதே மாதிரி எஸ்கே வந்து இந்த கதையில் சினிமா துறையில் டேரக்டருங்கிற ஒரு தொழிலை தான் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம டேரக்டர் வந்து டான் படத்தில் ஹீரோ என்ன ஆவாருன்னு சிம்பாலிக்காக டைட்டில் போடும்போதே சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு ஃப்ரேமில் புது ஸ்டோரி எழுதுறதுக்காண்டி யோசிக்கும் போது பல ஸ்கிரிப்ட் வந்து டெக்ஸ்டாக போகும். அதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா டான் படத்தோடைய ஸ்கிரிப்ட் தான் வந்து ஓடும்.
இந்த படத்துல சமுத்திரக்கனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. எப்படி இந்த படத்துல எஸ்கே வந்து கிடுகிடுன்னு வளர்றாரோ அதே மாதிரி சமுத்திரக்கனியோட பிஸ்னஸும் வளர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எஸ்கே பிறக்கும் போது ஆரம்பத்தில் சைக்கிளில் போய் தான் ஃபர்னிச்சர் பொருள் வந்து விற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எஸ்கே ஸ்கூல் டைம் ஜாயின் பண்ணும்போது வந்து ஸ்கூட்டியில் ஃபர்னிச்சர் பொருளை வித்துட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது ஃபர்னிச்சர் கடையே வச்சிருப்பாரு சமுத்திரக்கனி. எப்போதுமே வந்து சமுத்திரக்கனியோட பாக்கெட்டில் வந்து ஒரு பென்சில் இருக்கும். ஃபர்னிச்சர் வேலை பார்க்குறவங்க கையில் இல்லைன்னா காது பக்கம் ஒரு பென்சில் வச்சிருப்பாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸா இவருடைய பாக்கெட்ல எப்போதுமே ஒரு பென்சில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அப்பாவோட கால் பாதம்னு சின்னதா ஒரு எமோஷனல் சீன் வந்து வச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா நம்ம கிட்ட ஏற்கனவே இந்த ஒரு சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரக்கனியோடைய காலை வந்து நம்ம கிட்ட காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சமுத்திரக்கனியோடைய ஃபர்னிச்சர் கடைக்கு பவானின்னு பேர் வச்சிருப்பாரு. இந்த கதையில எஸ்கேயோடைய அம்மா பேர் தான் பவானியா இருக்கும். அதனாலதான் அவருடைய கடைக்கும் பவானின்னு பேர் வச்சிருக்கிறாரு. ஹீரோயினுக்குமே இந்த படத்தில் ரொம்பவே ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு பார்ப்போம். எஸ்கேயோடைய 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹீரோயின் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா 10th சீன் இருக்கும். எஸ்கே வந்து காலேஜில் 3rd இயர் படிக்கும்போது ஹீரோயின் வந்து 1st இயர் ஜாயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் போர்ஷனில் எஸ்கே வந்து ஒரு குட்டி நாயை வளர்க்க சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாரு. கொடுக்கும்போது அந்த நாயோடைய கண் இமைக்கு மேலே வந்து அடிபட்டிருக்கும். காலேஜ் போர்ஷனில் அந்த நாயை காமிக்கும் போது அந்த நாய் வந்து பெரிய நாயா இருந்தாலும் கூட இமையில வந்து தழும்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எஸ்கே வந்து பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படும் போது ஹீரோயின் வந்து வளையல கலட்டி கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ எஸ்கே என்ன சொல்லுவார்னா தளபதி படம் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்பாரு. தளபதி படத்துலவே இந்த மாதிரி ஒரு சீன் நடக்கும். இந்த படத்துல ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் ஸ்கூல் போர்ஷன் காலேஜ் போர்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஆனா மேரேஜ் போர்ஷன் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு டீட்டெயிலா கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோயின் நெத்தில வந்து ஒரு பொட்டு இருக்கும். நெத்தியில பொட்டு வச்சு கல்யாணம் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எந்த அளவுக்கு எஸ்கேவுடைய ஸ்கிரிப்ட் எழுதுனாங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எஸ்.ஏ. சூர்யாவுடைய ஸ்கிரிப்டையும் எழுதியிருப்பாங்க. காலேஜில் பூமிநாதன் வந்து ஆரம்பத்தில் டிசிப்ளின் கமிட்டியாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்காக அவர் வந்து ஒரு நேம் பேட்ச் வந்து குத்திருப்பாரு. எப்போ அவர் வந்து பிரின்சிபல் ஆனாரோ அதுலேருந்து அந்த நேம் பேட்ச் வந்து குத்திருக்க மாட்டாரு. எஸ்கே வந்து இந்த ஒரு சீனில் வந்து பூமியோடைய மெயிலை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணுவார். அப்போது ஒரு கால்குலேஷன் போடுவார். அதில் என்ன எழுதியிருக்கும்னா எம்டெக் பிஹெச்டின்னு இருக்கும். அது வந்து பூமி படித்த படிப்பாக இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸாக பூமியோடைய ரூமில் வந்து நேம் போர்டில் வந்து எம்டெக் பிஹெச்டின்னு இருக்கும். டிசிப்ளின் கமிட்டியாக இருக்கும்போது வேறு ஒரு கலரில் இருக்கும். பிரின்சிபல் ஆகும்போது வேறு ஒரு கலரில் நேம் போர்டாகவும் இருக்கும். இந்த ஷீட்டில் அந்தியூர்னு எழுதியிருக்கும். இந்த படத்துடைய டைரக்டரோடைய ஊர் பேரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ரஷ்யாவில் இருந்து உடம்பு சரியில்லாத மாதிரி வீடியோ கால் வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் கவனிச்சிங்க அப்படின்னா பேராஸ்டமல் டேப்லெட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் விக்ஸ் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே ஃப்ரேமில் அந்த டேபிளில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். அதுவுமே ரஷ்யாங்கிற பிராண்டுக்கான ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. பூமியோட கிளைமேக்ஸில் எனக்கு புள்ளக்குட்டி இருக்குது என்னை விட்டுருடான்னு சொல்லுவார். ஆனால் அது வரைக்குமே வந்து பூமிக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு டீட்டெயிலாக பூமி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபேமிலியை காமிச்சிருப்பாங்க. பூமி வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லா சீன்லையுமே வந்து கோட் ஷூட்லாம் போட்டு டிப்டாப்பாக பாக்கெட்டில் பென்லாம் வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பூமியை பார்த்து எஸ்கே வந்து சாரி சொல்லும்போது ஒரு லைன் வந்து எழுதியிருக்கோம். அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா தவறுகள் எப்போதும் மன்னிக்கக்கூடியவே அப்படின்னு எழுதியிருக்கோம். தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குற தவறுகள் எப்போதுமே மன்னிக்கக்கூடியவேன்னு எழுதியிருக்கோம். எஸ்கே காலேஜ் போர்ஷனில் சின்ன சின்ன டான் வேலையெல்லாம் செஞ்சுருப்பாரு. அதனால் பூமி வந்து எஸ்கேவை மன்னிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா சூரி எப்போதுமே எஸ்கேவோட காமெடியாக தான் வந்து நடிச்சிருப்பாரு சூரி. ஆனால் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணியிருக்கிறாரு. சூரி இந்த படத்தில் கேமராமேனாக நடிச்சிருப்பாரு. அதுக்கு டீட்டெயிலாக அவருடைய கழுத்தில் வந்து கேமரா போட்ட டாலர் இருக்கும். சூரியோடைய ட்ரெஸ் காஸ்ட்யூமே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேமராமேன் எப்படி போட்டிருப்பாரோ அதே மாதிரி தான் இவரும் போட்டிருப்பாரு. இந்த படத்தில் சூரியோடைய பேர் வந்து பெருசுன்னு இருக்கும். ஆனால் ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.